கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நாம் எதை குறித்து தியானித்தோம்? அபிகாயில் குறித்து தியானித்தோம் இல்லையா? 1 சாமுவேல் 25 அதிகாரத்திலிருந்து நம்ம அபிகாயிலை குறித்து தியானித்தோம். அபிகாயில் பேர் என்ன, அர்த்தம் என்ன நம்ம பார்த்தோம். நாபால் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அபிகாயில் வேலைக்காரன் மூலமாக கேட்டோம்னா அவர் என்ன செய்யறார்? துரிதமா தீவிரமா தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய வீட்டாரை ரட்சிக்க அவள் தீவிரித்தாள் என்று நம்ம பார்த்தோம். முதல் காரியம். இரண்டாவது காரியமாக அவள் ஈகையில் தீவிரித்தாள் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைய தினம் மூன்றாவது காரியமாக அவள் தாவீதை பணிந்து கொள்ள தீவிரிக்கிறாள் என்று நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 25-23 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25-23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவள் தாவீதை தீவிரமாய் பணிய வேண்டும் என்று சீக்கிரமாக செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது தாவீதை பார்க்கிறதுக்கு அவளுக்கு மிகவும் இன்பமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? தாவீதை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப இன்பமா இருந்துச்சு. ஏன்னா ஏன் இன்பமா இருந்துச்சுன்னா, என்னையும் என் வீட்டாரையும் அவரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் என்ன சந்தோஷம்னா, கண்டிப்பா நான் அவர் பார்க்கிறேன்ங்கிற ஒரு சந்தோஷம். அதாவது தாவீது இயேசு கிறிஸ்துவின் நிழலாக இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். நாபால் சாத்தானாக நம்ம இங்க நிழலாக நம்ம பார்க்கலாம். இப்ப தாவீதை அவர் ரட்சகராக மட்டும் பார்க்கல, ஆண்டவராக கொண்டு பார்க்கிறார். ஆண்டவராக பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில சந்திப்போம் என்று, அவரோட மகிமையில் வாழ்வோம் என்று சொல்லி எத்தனை பேருக்கு இன்பமா இருக்கிறது? எத்தனை பேருக்கு இன்பமா இருக்கிறது? இன்பமா இருக்குல்ல? அது சோகமா இருக்கா? இல்லை ஏனதோனா வெது வெதுப்பா, குளிரலுமா, அனலும் இல்லாம என்னதோ நடக்குது அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கோமா? எத்தனை பேர் இன்ப ராஜா இயேசுவை பாடினீங்க? காலையில பாடினீங்களா? அந்த பாடல உணர்ந்து பாடினீங்க. ராஜா இயேசுவை இப்ப நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இன்பமா பாடினீங்க, சந்தோஷமா பாடினீங்க. பலவீனம் எல்லாம் இருக்குதான், ஆனாலும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் நான் வாழ்ந்தால் அவரோடு வாழ்ந்தால் போதும் என்று பாடணும் இல்லையா? எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனாலும் என்ன இந்த இயேசு ராஜாவை நம்ம எப்ப பார்ப்போம் என்ற ஏக்கம், என்ற வாஞ்சை இருக்குல்ல? அது மாதிரிதான் அபிகாயிலுக்கும் தாகம், வாஞ்சை. எப்ப தாவீதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு வாஞ்சை இருந்ததுனால எப்ப விடுதலை கிடைக்கும் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதே போலதான் நாமும் வாஞ்சையோடு அந்த இன்ப இயேசு ராஜாவை நாம் பார்க்கும்போது நமக்கு பரலோக ராஜா கண்டிப்பா கிடைக்குது. 2வது காரியம், இந்த உலக வாழ்க்கையில நம்ம பட்ட வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், வியாதி, சஞ்சலம்,
அவர் எல்லாம் நம்ம கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவரோட சமாதானத்தோட சந்தோஷமா என்ன செய்ய முடியும்? அவரோட சென்று மகிமையில் வாழுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்னு ஆசையா இருக்கு? ஆமென், ஆமென். இல்லையா? இந்த கூட பலவீனமாய் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய? ஆண்டவர் வந்தா போகும்போது என்ன ஆகும்? பலவீனம் இல்லாம இன்னைக்கு போகலாம். எப்ப ஏசப்பா when Jesus will come we are waiting. இல்லையா? எப்ப வருவாரு நமக்கு தெரியாது, ஆனா we are waiting for his coming. இல்லையா? அவருடைய வருகைக்காக நம்ம காத்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இல்லையா? ஆமென். அது மாதிரிதான் காத்திருந்து துரிதமா செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம் தாவீதை காண்பதற்காக. அதாவது 1 சாமுவேல் 24 31 வசனம் வரைக்கும், அதாவது 8 வசனங்களில் நம்ம பார்க்கலாம் அபிகாயில் என் ஆண்டவரே என்று சொல்லி 14 தடவை அவள் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த 8 வசனத்துல அபிகாயில் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது என் ஆண்டவரே என்று அவள் ஆசையாய் அன்பாய் கூப்பிடுகிறதை நம்ம பார்க்கலாம். அவள் உரிமை கொண்டாடுகிறாள், அதாவது தன் சொந்தமாக பாராட்டுகிறாள். தாவீதை தன் சொந்தமாக பாராட்டுகிறாள். பொதுவான நிலையில் அல்ல, எங்கள் ஆண்டவரே என்று அவள் சொல்லல, என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறத பார்க்கிறோம். அதாவது என் ஆண்டவரே அப்படி என்று சொன்னால் என்னை ஆட்கொண்டவரே என்றும் என்னை ஆளுகை செய்கிறவர் என்றும் என் எஜமானன் என்று சொல்லி இதெல்லாம் நாம் சொல்லலாம். அந்த எஜமானன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன சொல்றாள்? அவள் ஒரு உள்ளத்தோடு அவள் உண்மையான அன்போடு அவள் என்ன செய்கிறாள்? நேசரை நான் எப்ப காண்பேனோ அப்படின்னு சொல்லி அவள் துரிதமா அவ ஓடிட்டு இருக்கா. இல்லையா? என்று நம்ம பார்க்கிறோம். அது போலதான் நமக்கு அதிகாரம் இருக்குதா? நம்ம ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு என் நேசரே, he is my lover, he is my good shepherd, he is my strength, he is my refuge, he is my fortress அப்படின்னு சொல்லி நமக்கு அதிகாரம் இருக்கா? புத்திர சுவாயத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் அதை அவரை சொந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் சொந்தமாக ஏற்றுக்கொண்டு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு கிறிஸ்தவங்க தான் சொந்தம் கொள்ள முடியல. ஒரு கஷ்டம் வந்தோடனே அவங்களால ஆண்டவரை பார்க்க முடியல, ஏசப்பாவை அவங்களால பார்க்க முடியல. ஏன்? அவங்களுக்கு சொந்தம் கொள்ளல. அவங்க நேசரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்பாய் கூப்பிட்டு பழக்கம் இல்லாதனால என்ன ஆகுது? ஆண்டவரை பார்க்க முடியல. அவங்க பாரத்தை ஏசப்பா கிட்ட இறக்கி வைக்க முடியல. வாசிக்கலாம் ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர விகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பார்த்தீங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுவிகார புத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால we are very free to ask the Lord Jesus Christ. இல்லையா? நம்மளுடைய எது வேணாலும் என்ன இயேசுப்பாட்ட நமக்கு கேட்கலாம். அதிகாரம் இருக்கு. இல்லையா? நமக்கும் அதிகாரம் இருக்கு. நமக்கும் கேட்கும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? இறங்குகிற தேவனா இருக்கிறார். நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அந்த பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கும் என்ன ஆகும்? எந்த சூழ்நிலையிலும் என் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களால முடியும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம பாக்கியத்தை பெற்றோம், அவங்களும் பாக்கியம் பெறணுமா வேண்டாமா?
பெறணும் இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சிலவங்க முரட்டாதான் இருப்பாங்க, சும்மா நான் புலம்பிட்டேன். எவ்வளோ தடவை நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் பேசுவாரு, பைபிள் வாசிங்க, ஆண்டவர் பைபிள் மூலமா பேசுவான்னு சொன்னா அவங்களுக்கு பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம by God's grace நமக்கு ஆண்டவர் ஜெபிக்க முடியும், படிக்க செய்வார், நல்ல பைபிள் வாசிக்க கொடுத்துருக்காரு. அதனால நம்மள மாதிரி அவங்களும் மாறணும் இல்லையா? மாறணுங்கிற அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஆல்சோ நீட் கம்பேஷன் இல்லையா? கம்பேஷன் இருக்கும்போது தான் என்ன ஆகும்? மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக நாம மாற முடியும். அப்ப அவங்களும் என்ன செய்ய முடியும்? வாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 25-23. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து. போதும். அபிகாயில் தாவீதை பார்த்தவுடன் என்ன செய்றாங்க? இந்த கழுதையை விட்டு இறங்கி, கழுதையை விட்டு இறங்கி அப்படி பார்த்தோம் என்றால், கழுதை பொதுவாக என்ன சிம்பிள்னா பீஸ், பீஸ் தான் இருக்க சிம்பிள். ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, கழுதை எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நம்முடைய கர்வம், நம்முடைய பெருமை, நான் என்கிற கிரியைகள், நம்முடைய ஆதங்கம், நம்முடைய அகங்காரம் எல்லாம் விட்டு இறங்குற அபிகாயில். ஆனா அவளுக்கு கர்வம்லாம் இல்லை, நான் சொல்றேன், அவளுக்குரிய அர்த்தம் அது. இறங்கி என்ன செய்யறா? தாவீதுக்கு நேராக முகங்கப்புற பணிகிறா என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது எதை தாவீதுக்கு முகங்குப்புற நேராக விழுந்தாள், பணிகிறாள் என்றனா தாழ்மை உள்ளத்தோடு அவள் பணிகிறாள் என்று அர்த்தம். நம்ம வர்ஷிப் பண்ணும்போது நம்ம பெருமையோடு வர்ஷிப் பண்ணா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிலவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, எனக்கு அப்படி அபிஷேகம் இருக்கு, எனக்கு இப்படி அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி வர்ஷிப் பண்ணுவாங்க. பக்கத்துல வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு வர்ஷிப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்னோட வர்ஷிப்பை மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பெருமையோடு வர்ஷிப் பண்ணி அவங்களையும் இடிச்சு தள்ளி விட்டு, சேரையும் தள்ளி விட்டு, இது அக்செப்டடா? இது அக்செப்டடா? ஒருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ணலாமா? வர்ஷிப் பண்றேன்னா, வர்ஷிப் பண்றேன்னா அடுத்தவங்களை என்ன செய்யக்கூடாது? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா அவங்க ப்ரெசன்ஸ் கட் ஆகும். அப்படியே ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். ப்ரெசன்ஸ் அப்படியே கட் ஆயிரும். அப்ப அவங்களும் ஆண்டவரை தேடி வர்ஷிப் பண்ணணும் தான் வராங்க. வரும்போது அவங்கள பார்த்து வர்ஷிப் பண்ணும்போது இடிச்சு அவங்கள தள்ளி விட்டாங்கன்னா அது என்ன ஆகும்? இந்த ஆண்ட பெருமையோடு வர்ஷிப் பண்ண இது நம்ம கண்டு கொள்ள வேண்டும். என்ன வர்ஷிப் பண்ண இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரோட தாழ்மையோடு அவரோட பணிந்து கொண்டு வர்ஷிப் பண்ணும்போது தான் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். அப்படி தாழ்மையோடு வர்ஷிப் பண்ணி போதுதான் அவருடைய கிருபை, அவருடைய கிரேஸ், அவருடைய மர்சி, அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய தயை நமக்கு மேல அதிகமாக இருக்கும். தாழ்மை மட்டும்தான் அது தயவாக இருக்கணும். ஆனா பெருமையோடு நம்ம பிரசன்ஸ் இல்லாம வேற எங்கேயோ சிந்தனை போயிட்டு இருந்தோம்னா அவருடைய இறக்கம் இறங்காது, அவருடைய கிரேஸ் இறங்காது, அவருடைய மர்சி இறங்காது, நமக்கு தயவு கிடைக்காது. நாம் தயவு வேணும்னா முற்றிலுமாக எப்படி அபிகாயில் தாவீது பார்த்து விழுந்து பணிந்தாலோ அதே போலதான் நாமும் தாழ்மையோடு வர்ஷிக்கணும். அதுதான் நமக்கு என்ன ஆகும்? அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய மர்சி நமக்கு கிடைக்கும். அவள் எப்படி பணிந்தாள் என்றால், தாவீதுக்கு நேரா தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்தாள் என்று பார்த்தோம் இல்லையா? அவள்
ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் என்று இல்லையா? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் அவள் அணிந்தாள் என்ற அர்த்தம். போய் மனுஷன் முன்னாடி விழல, போய் விக்கிரகத்தின் முன்னாடி அவள் விழல. யாரை மட்டும்தான் பணிந்தா? இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பணிந்தாள். இப்போது நாமும் மனுஷன்கிட்ட போய் விழக்கூடாது, ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடாது, அது மிகவும் பாவம். இயேசுப்பாவை மட்டும்தான் விழணும். 24வது வசனத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் தாவீது பாதத்தில் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய பாதத்துல விழுகிறத நம்ம பார்க்கிறோம். நாமும் என்ன செய்யணும்? இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். யார்கிட்ட மட்டும்தான் போய் பாதத்தில் விழுந்து அழணும்? ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் அழும்போது என்ன கிடைக்கும்? அதுதான் நம் கண்ணீரை துடைக்கிற இயேசுப்பா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் 25, 24, 25. அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. அதாவது தன் பாதகம்னா பாவம். நாபாலுடைய பாதகத்தை நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீதிடம் சொல்கிறார். பார்க்கிறோம், நாபாலுடைய பாதகத்தை நான் சுமக்கிறேன், நான் சுமந்து கொள்கிறேன். அதாவது சுமந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவத்துக்காக பாரப்பட்டு பரிந்து பேசுகிறோம். அதாவது நாபாலுக்காக தாவீதிடம் பரிந்து பேசுறார். இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அவன் எப்படியோ, அவன் வாஸ்தவம்ல பைத்தியக்காரன் அப்படி இப்படின்லாம் வாஸ்தவம் இல்லையா? அவன் பார்க்காதீங்க, அந்த பாவத்தை நான் ஏற்று நான் அவனுக்காக பரிந்து பேசுறேன். இன்னைக்கு நமக்காக நிறைய பேர் நம்ம ரட்சிப்புக்காக பரிந்து பேசியிருக்காங்க இல்லையா? ஒரு சமயத்தில் நான் கேன்சர் வியாதியாகி ஆர்சிசி ரீஜனல் கேன்சர் சென்டர் மெடிக்கல் சென்டரில் ட்ரிவாண்ட்ரத்தில் நான் அட்மிட் ஆகி அங்கே இருந்தபோது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு டாக்டர் வந்தாங்க. அவசரமாக, அது ஒரு மலையாளி டாக்டர் தான், அவசரமாக அந்த லஞ்ச் டைமில் அப்படி வந்தாங்க. வந்துட்டு அஜின் யாரு, நீ தான் அஜின்னா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், நான் தான் அஜின்னா. இல்லை, நேற்று நைட்டு ஏசப்பா என்னோட பேசினாங்க, இது மாதிரி இந்த ரூமில் ஒருத்தவங்க இருக்காங்க அஜின் அப்படின்னு. அவருடைய சாபக்கெட்டுக்காக, அவர் முன்னோர் பாவ சாபக்கெட்டுக்காக நீ ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நைட்டில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். பேசின உடனே இந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்க, அந்த அடுத்த நாள் உட்காந்து வாசித்து ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணி அந்த மத்தியான சமயத்தில் வந்து கதவு தட்டினாங்க. யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஒரு டாக்டர் தான், மலையாளி டாக்டர் தான். அதை தட்டி இதை மாதிரி என்னோட இயேசப்பா பேசினாரு, ஆச்சு அவங்களுடைய முன்னோர் சாபத்தை காக்கச்சு முறித்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன்
அதான் இந்த இடத்துல இந்த இதுல இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதான் வந்து உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஆண்டவர் சொல்லி அடுத்தவங்களுடைய என்னது பாவக்கட்டு சாபக்கட்டுகளை அவங்க சுமந்து அவங்க ஜெபிச்சாங்க. அதே போலதான் நாமும் என்ன செய்யலாம்? ஆண்டவர் முடிந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய பலத்தினால அடுத்தவங்களுடைய பாவத்துக்காக பரிந்து பேசலாம். பரிந்து பேசும்போது என்ன ஆகும்னா, அவங்கள யார் மூலமாக அவங்களும் விடுதலையாக்கி சந்தித்து ரட்சிக்க முடியும். கண்டிப்பா முடியும் இல்லையா? கண்டிப்பா முடியும். அது மாதிரிதான் அபிகாயில் வந்து பாரப்பட்டு என்ன நாபாலுக்காக பரிந்து பேசும்போது தானும் தன் வீட்டாரும் என்ன செய்யறாங்க? ரட்சிப்படைகிறது நம்ம பார்க்கலாம். ஏன்னா வேதத்தில் பார்த்தோம்னா தானியல், நெகேமியா, எஸ்ரா கூட தங்களுடைய ஜனத்தின் பாவத்துக்காக தாங்கள் பாவத்தை செய்தோம் என்று சொல்லி அப்படி அவங்க ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும் போது ஜனங்களுக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பரிந்து பேசும்போது மற்றவங்களுக்காக எந்த காரியத்திலும் பரிந்து பேசும்போது அவர்களுக்காக விடுதலை கிடைக்கிறது. அந்த கிஃப்ட், அதாவது அந்த செவித்து விடுதலை கிடைக்கும் போது யாருக்கு அந்த பலன் கிடைக்கிறது? நமக்கு தான் பரலோகத்துல அந்த பலன் கிடைக்கும். நம்முடைய கிரீடத்துல நிறைய அந்த முத்துக்கள் எல்லாம் பதிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. 25-27 என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். 25-26 இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களும் நாபாலை போல ஆக கடவர்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்? பரிந்து பேசுறான் இல்லையா? ரெண்டாவது வேண்டுதல் செய்கிறார். தாவீதிடத்துல வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? நீங்க ரத்தம் சிந்தக்கூடாது, பழி வாங்கக்கூடாது என்று தன்னை தாழ்மையோடு, நிச்சயத்தோடு, உறுதியோடு தன்னுடைய இதை கேட்டுக்கொள்கிறார். அதாவது திட்டமாய் தன்னுடைய வேண்டுதலை தாவீதிடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? நாமும் நம்முடைய கர்த்தரிடத்தில் நம்மளுடைய வேண்டுதல்களை திட்டமாய் என்ன செய்யலாம்? அவர்கிட்ட வேண்டுதல் செய்யலாம் இல்லையா? அவர்தான் சொல்லியிருக்காருல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார் இல்லையா? அது மட்டுமல்ல, நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாய் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி கொலோசியர் 3:20 நம்ம பார்க்கிறோம். நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க என்ன உங்க விருப்பத்தை சங்கீதத்துல நிறைய இடத்துல பார்க்கிறோம், மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம வேண்டுதல் செய்யும் போது நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அந்த மாதிரி அபிகாயிலும் தன்னுடைய வேண்டுதலை யார்கிட்ட சொல்றா? தாவீதுட்ட சொல்றான் இல்லையா? தாவீதும் என்ன சொல்றாப்ல அந்த 31வது வசனம் பார்க்கலாம். நீ விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் 32 அப்பொழுது தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் ரத்தம் சிந்த வராத படிக்கும், என் கையே பழிவாங்காத படிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால்
பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடம் கொடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான். என்னாச்சு? அந்த வேண்டுதல் நிறைவேறுது, ஆசீர்வாதமாக மாறுகிறது என்று பார்க்கிறோம் இல்லையா? நாமும் ஆண்டவரத்துல நம்ம ஒவ்வொரு வேண்டுதலும் நம்ம செய்யும் போது, எசப்போ அந்த விளைவினை அணுகக்கூடாது, இந்த பாவம் என்னை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்மளே என்ன செய்வாரு? பாதுகாப்பாரு, விடுதலை தருவார். அது மாதிரிதான் அபிகாயிலுக்கு தன் வீட்டாரையும் ரட்சித்து முடிஞ்சது. இல்லாட்டா அபிகால் போகாட்டா, போய் வேண்டியது செய்யட்டா, என்ன ஆயிருக்கும்? வீட்டாரு எல்லாம் வெட்டி எல்லாமே போயிருக்கும் இல்லையா? எல்லாம் செத்துருப்பாங்க இல்லையா? நான் தாவீதே சொல்றேன் இல்லையா? வராதது நீ சொன்னதுனால ஆசீர்வதிக்கிறேன் தான் தாவீது சொல்றதா பார்க்கிறோம். அடுத்து 27. இப்போதும் உமது அடியாள் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவன். பாருங்க, ஆஃபரிங் இல்லையா? ஆஃபரிங்க நான் வந்து காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்படிதான் என்ன காணிக்கை கொண்டு வந்தா? போன வாரம் என்ன பார்த்தோம்? 200 அப்பம், 5 2 தொடுத்தி திராட்சை ரசம், வறுத்த இந்த பாசி பயிரெல்லாம் பார்த்தோம் இல்லையா? நிறைய காரியங்கள் கொடுத்தது. அது அந்த காணிக்கையாக யாருக்கு செலுத்துறான்? தாவீதுக்கு செலுத்துகிறதை பார்க்கிறோம். அது தாவீதும் அக்செப்ட் பண்றோம் இல்லையா? அது மாதிரிதான் நாமும் காணிக்கை செலுத்தும் போது நாம் வந்து பாஸ்டருக்காக தான் காணிக்கை செலுத்தணும்னு செலுத்தக்கூடாது. யாருக்கு செலுத்தணும்? பாஸ்டர் சொல்லுவாங்க எல்லாம் நிறைய போடுங்க, ஆள் போடுங்கன்னு சில சபையில சொல்லுவாங்க, இப்படி போடுங்க அப்படி போடுங்க, பெரிய நோட்டா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க உள்ளத்துல ஏவுற காரியம் எவ்வளவு காணிக்கை கொடுக்கணுமோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன செய்யணும்? முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நீங்க போடும்போது அது தேவன் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, காணிக்கை போடுற அந்த காசுகள் வந்து நோட்டுகள் வந்து கிழிஞ்சதும் அழுக்கானதும் போடாதீங்க. அது இயேசுக்கு சேர்றது. யாருக்கு? ஏசப்பாக்கு சேர்றது. ஏசப்பாக்கு சேர்ற அந்த காணிக்கை வந்து என்னது? முக்கால்வாசி என்னது? நல்ல நோட்டாக நம்ம போடணும். இப்போ பாப்பார்ல, அதுவும் பாப்பார்ல பார்த்தீங்கன்னா 2 விதவை வந்து ஒன்றும் இல்லாததுல 2 காசு போட்டோம். ஆனால் ரிச் பர்சன்ஸ்லாம் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க. இருந்தபோது அது கூட ஆண்டவர் வந்து அங்கீகரிக்காம 2 காசு போட்ட அந்த விதை ஒன்றும் இல்லாதது. அப்படின்னா முழு மனதோட அந்த விதவை ஆண்டவருக்கு என்று பார்க்கணும். இது மாதிரி நம்ம போடும்போது விலையேற பெற்றதா அது மாறும். அதாவது மரியாள் வந்து விலையேற பெற்ற நடுதம் என்ற ஒரு தைலத்தை ஆண்டோட பாகத்துல ஊற்றுறோம். அது விலையேற பெற்ற ஒரு சென்ட், அந்த வெள்ளைப்பாகம் இல்லையா? அது மாதிரி இந்த சாஸ்திரிகள் 3 சாஸ்திரிகள் ஆண்டவரை வந்து பாலகனை பார்த்து பணியும் போது 3 கிஃப்ட் என்னது? விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட். மனிதான் நம்முடைய காணிக்கை சின்னதோ பெருசோ அந்த ஆண்டவருடைய முழு மனதோடு போடும்போது அது விலையேற பெற்றதா இருக்கும். ஆமென், ஆமென். அப்போது நமக்கும் ஆசீர்வாதமாக அது மாறுகிறதா இருக்கிறது. 25, 28 35 வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்றால் தாவீதிடத்துல ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்றான், நன்றி கூறுதல் சொல்கிறான். அவன் புகழ்ந்து பாடுகிறான். தாவீதை புகழ்ந்து பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். வீட்டில் போய் நீங்க வாசிங்க. நான் வாசித்தா நிறைய இருக்கு, அது வாசிக்க முடியாது. அதனால நிறைய சொல்றான், புகழ்ந்து பேசு, புகழ்ந்து பேச. நாமும் ஆண்டவரே நன்றி செலுத்தும் போது என்ன செய்யணும்? மகிமையின் ராஜாவை புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பாடணும். அவருக்கு புகழ்ந்து நன்றி கூறும்போது உகந்த காணிக்கையா மேலே போகும்.
அந்த காணிக்கையால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த மகிமையை அவர், அந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவீதை அபிகாயில் மணக்கும்படி தீவிரிக்கிறார். பார்த்தீங்கன்னா 25:38 வாசிக்கலாம். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். 39 நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். 42 பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். ஆக்சுவலா அபிகாயில் நாபாலுக்கு நியமிக்கப்பட்ட பெண் அல்ல. அவள் தாவீதுக்காக தான் நியமிக்கப்பட்ட ஏற்ற துணையான ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். ஆனா ஏற்ற காலத்துல என்ன ஆகுது? காலத்துல அவ தீவிரமா போய் தாவீதிடம் சேர்வதை நம்ம மணவாட்டி ஏற்றுக்கொண்டு பார்க்கிறோம். அதாவது நாமும் மணவாளனை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அதாவது ஏற்ற காலம்னா அவன் வருங்காலத்தில் சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மகிட்ட பரிசுத்த அலங்காரம் இருக்கிறதா? கல்யாண வஸ்திரம் இருக்குதா? கல்யாண வஸ்திரம் நம்மகிட்ட இருக்குதா? அதாவது சங்கீதம் 45 பார்த்தீங்கன்னா அங்க உள்ள மணவாட்டிக்கு ஒப்பீரின் தைலம், அந்த மணவாட்டிக்கு பார்த்தீங்கன்னா சித்திரை தையலாடை ஆள் தைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கும். சித்திரை தையலாடை தைக்கப்பட்ட கல்யாண வஸ்திரம் நமக்கு இருக்கிறதா? சித்திரை தையலாடைனா எம்ப்ராய்டரி ஒர்க். எம்ப்ராய்டரி ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஊசியை குத்தி இப்படி எடுப்பாங்க. அந்த ஒர்க் என்ன அர்த்தம்னா நம்முடைய பாடுகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய வியாதிகளை நாம் சுமந்து அதில் விடுதலையாகி அது பூவாக, அழகான பூவாக மாறுது பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய ட்ரெஸ்ல தச்சு அழகாக ஜொலிக்கும். அந்த ட்ரெஸ் தான் எம்ப்ராய்டரி ட்ரெஸ். அந்த சித்திர தையலாடை உடைய கல்யாண வஸ்திரம் நமக்கு இருக்கணும். இல்லை எல்லாருக்கும் பாடுகள், எல்லாருக்கும் பாடுக்கானா அது நம்ம ஆவியானவரோட துணை கொண்டு என்ன செய்யணும்? நாம் ஜெயிக்க போது நமக்கு நிறைய கண்ணீரெல்லாம் செஞ்சிருப்போம் இல்லையா? கண்ணீரெல்லாம் என்ன ஆகும்? மறைந்து நம்மளோட ஆடையில அழகான பூக்களா, அழகான சித்திரை தையலாடை போல ஸ்டிச் பண்ணி அழகா இருக்கும். அதான் கல்யாண வஸ்திரம் அவருக்கு இருக்கணும். ஒருபோதும் இந்த வஸ்திரத்தை என்ன செய்யக்கூடாது? தொலைத்து போடக்கூடாது. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அவருடைய கல்யாணத்துக்கு நம்ம போக முடியாது. எல்லாருக்கும் தெரியும் ஒரு பேரபிள். கல்யாணத்துக்கு எல்லாரும் அழுத்தவங்க வரல, அப்புறம் மற்றவங்கலாம் வந்தாங்க. எல்லாம் கல்யாணம் ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் வந்தாங்க. வந்த ஆள் என்னாச்சு? பார்க்குறாரு ராஜா, நீ ஏன் கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா ஆன்சர் பண்ண முடியல. ஆன்சர் பண்ண முடியாததுனால நீ எங்கே போனோம்? வெளியே தள்ளுங்க. இடத்துக்கு அவன் ஆள் ஆயிட்டான் இல்லையா? அது மாதிரி நம்ம அப்படி ஆகாம நம்ம ஆக மாட்டோம். கண்டிப்பா நமக்கு கல்யாண வஸ்திரம் இருக்கு, கண்டிப்பா போகும் இல்லையா? ஆனா இன்னும் நம்ம என்ன ஆகும்? பரிசுத்தம் அடையணும், பூரண புருஷராக மாறணும். இன்னும் வசனத்தில் தேறினவர்களாக நம்ம இருக்கணும். இதான் அந்த வஸ்திரத்தை காண்பிக்கிறது.
கடைசியாக நம்ம பார்ப்போம் என்றால் அபிகாயில் தனியா தாவீதுக்கு போய் பார்க்கல. எத்தனை பேர் கூட்டிட்டு போனா? 5 தாதிகளை கூட்டிட்டு போனா என்று பார்க்கணும் இல்லையா? ரெபெக்கா ஈசாக்கை பார்க்க வரும்போது தாதிகளோட வந்தாங்க. இந்த தாதிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள். நம் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தான் இந்த தாதிகள். அதாவது அவ வெறுமையா போகாம தாதிகளோடு சேர்ந்து மணவாளனை தாவீது பார்க்கணும். அது மாதிரிதான் நாமும் வெறும் கையோட என்ன செய்யக்கூடாது? மணவாளனை பார்க்கக்கூடாது. நம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்களையும் சேர்த்து கூட்டிட்டு மணவாளனை நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த 5 தாதிக்கு அர்த்தம் என்று நாம பார்ப்போம். நாம் செல்லும் போதுதான் நம்ம பரலோக பாக்கியத்தை நம்ம பெற முடியும் இல்லையா? அபிகாயில் வேலைக்காரன் சொல்லி கேட்டு துரிதமா விரைவாக அவர் செயல்பட்டார். இதுக்கு தானும் தன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார். வேலைக்காரன் சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி சும்மா இருக்கல என்ன சொல்ல, எழுப்பி தைரியத்தோடு விரைவா அவர் செயல்படுகிறார். அவர் பயப்படுகிறார். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தைரியத்தோடு செயல்பட்டனால தானும் தன் வீட்டாரையும் ரட்சிக்கப்பட முடிந்தது இல்லையா? நாமும் ஆபத்து காலத்தை நோக்கி பயப்படாத படிக்க ஏசப்பா என் கூட இருக்காரு, அவரெல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தைரியத்தோடு என்ன சொல்லணும், முன்னேறி சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய காரியங்கள் நேர்த்தியா என்றவர் ரகசியமாய் நடத்தி அது ஜெயம் எடுக்க நமக்கு கேள்வி செய்வார். நாமும் என்ன செய்வோம்? அவ்வளோ பாக்கியத்தை பெற முடியும். நம் மணவாளன் இயேசு ராஜாவே நான் பாடவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே நான் பாடவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?